இலங்கை இசை பாரம்பரியத்தின் எல்லைகளை விரிவுபடுத்துவதற்கு அளப்பரிய சேவையாற்றிய நந்தா மாலினி 1943 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23 அளுத்கம லெவந்துவ பகுதியில் பிறந்தார். வறுமைக்கு மத்தியில் கொட்டாஞ்சேனை காசட்டி தோட்டத்தில் வாழ்ந்த அவர் கொட்டாஞ்சேனை குணானந்த வித்தியாலயத்தில் கல்வி பயின்றார். சிறுவயது முதல் பாடும் திறமையை வெளிப்படுத்திய நந்தா தனது ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் கீழ் இலங்கை வானொலி நிகழ்ச்சியான லமா மண்டபய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறுவர் பாடகியாக அறிமுகமானார். புதுசாது அவர் பாடிய முதல் பாடலாகும். நந்தா மாலினி தனது இளம் வயதிலேயே திரைப்பட பின்னணி பாடகியாக அறிமுகமாகி சாதனை பதிவுகளையும் புதுப்பித்தார். பண்டித் அமரதேவவின் இசையமைப்பில் இலங்கையின் முதல் வண்ண திரைப்படமாக கருதப்படும் ரன்முதுதுவ திரைப்படத்தில் இடம்பெற்ற கலனி கங்ககி ஜீவிதே பாடலை அக்காலத்தில் பிரபல பாடகராக திகழ்ந்த நாரத திசாநாயக்கவுடன் இணைந்து பாடினார். இந்த பாடலுக்காக 1964 ஆண்டு நடைபெற்ற முதலாவது சரசவி விருது விழாவில் சிறந்த பாடகிக்கான விருதை நந்தா மாலினி வென்றமை அவரது கலை பயணத்தில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமைந்தது. இலங்கையில் சிறந்த திரைப்பட பின்னணி பாடலுக்காக அதிகளவிலான சரசவி ஜனாதிபதி விருதுகளை பெற்ற பாடகி என்ற சாதனையையும் நந்தா மாலினி படைத்துள்ளார். அவர் இலங்கை வானொலியில் பாடிய பாடல்களின் தொகுப்பு இன்றும் இலங்கை ரசிகர்களின் இதயங்களில் என்றுமே அழியாத நினைவுகளாக தடம் பதித்துள்ளன. நந்தா மாலினி ஒரு சந்தர்ப்பத்தில் காதலின் பல்வேறு பரிணாமங்களை பாடல்களாக பாடியதுடன் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் துன்பத்திலும் அடக்குமுறையிலும் வாழ்ந்த மக்களின் குரலாகவும் ஆட்சியாளர்களின் கொடூரமான அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் தனது குரலை எழுப்பினார். அவர் எப்போதும் சமூக நீதி, சமத்துவம், நேர்மைக்காக குரல் கொடுத்தவராவார். சத்தியகி கீத இசை நிகழ்ச்சியின் மூலம் காதலின் பல்வேறு பரிணாமங்களை பாடல்களாக வெளிப்படுத்திய அவர் பவன இசை நிகழ்ச்சியின் மூலம் ஆட்சியாளர்களின் அடக்குமுறைகளுக்கு எதிராக அச்சமின்றி துணிச்சலுடன் தனது குரலை எழுப்பினார். பெரதா மஹர, பஹன்கந்த, சத்தியே கீதய, பவன, ஹேமந்த ஹேதி, தாருகா எஸ், சிந்து ஹோடிய, கிந்துரியகே விலாப்பய, மதுபதுன், ஹந்தஹாமி, சங்க பத்ம, பிம்பர லங்கா, ரமபோன் கீ, அரளிய லங்கட, நிலம்பரே உள்ளிட்ட ஏராளமான ஒலி நாடாக்கள் மற்றும் பாடல் தொகுப்புகளை நந்தா மாலினி இலங்கை ரசிகர்களுக்காக வழங்கியுள்ளார். அத்துடன் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இலங்கையின் பிரபல பாடகிக்கான பல்வேறு விருதுகளையும் அவர் பெற்றுள்ளார். இலங்கையில் உருவான தலை சிறந்த பாடலாசிரியர்கள், இசையமைப்பாளர்களின் படைப்புகளுக்காக அவர் தனது பங்களிப்பை வழங்கியுள்ளார். பேராசிரியர் சுனில் ஆரியரத்னவுடன் இணைந்து இலங்கை இசையுலகுக்கு அவர் வழங்கிய பாடல் தொகுப்புகள் தனிச்சிறப்பு மிக்கவை. இலங்கையின் சிறுவர் உலகுக்காக நந்தா மாலினி வழங்கிய பாடல் தொகுப்புகளையும் ஒருபோதும் மறக்க முடியாது. கலாநிதி நந்தா மாலினி சிரச ஊடக வலைமைப்புடனும் மிகவும் நெருக்கமாக பணியாற்றிய கலைஞராகவும் விளங்கினார். நந்தா மாலினியின் பாடல்கள் இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் இலங்கை மக்களின் இசை தாகத்தை எப்போதும் தணிக்கும். மறைந்த கலாநிதி நந்தா மாலினியின் பூதவுடல் நுகேகொட விஜயபா மாவட்டத்தில் உள்ள நந்தா மாலினி இசை ஆசிரமத்துக்கு இன்று காலை கொண்டுவரப்பட்டது. அன்னாரது பூதவுடல் பொதுமக்களின் இறுதி அஞ்சலிக்காக இன்று காலை 10 மணி முதல் வைக்கப்பட்டுள்ளது. இறுதிக்கிரியைகள் நாளை மாலை 5 மணிக்கு பொருளை பொது மயானத்தில் இடம்பெறவுள்ளதாக பேராசிரியர் சுனில் ஆரியரத்ன தெரிவித்தார். அமரர் நந்தா மாலினியின் இறுதி விருப்பத்துக்கிணங்க எந்தவிதமான இறுதி அஞ்சலி கூட்டமும் நடத்தப்பட மாட்டாது எனவும் பேராசிரியர் சுனில் ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். இலங்கை கலைத்துறையில் தனித்துவமான அடையாளமாக விளங்கிய பிரபல பாடகி கலாநிதி நந்தா மாலினி நேற்று பிற்பகல் காலமானார். சிறிது காலம் நோய்வாய்ப்பட்டிருந்த நந்தா மாலினி நாவல பகுதியில் உள்ள இல்லத்தில் தனது 82வது வயதில் காலமானார்.